கசின்ஸ் கூட வந்து ஸ்லீப் ஓவர், ஒரே ரூம்ல ஃபுல்லா பாயெல்லாம் போட்டு. நான் நினைச்சேன் நான் மட்டும்தான் நாங்க தான் கசின்ஸ் சொல்ற ரொம்ப இதுவா இருக்கணும் இல்ல, அப்படின்னு நினைச்சேன். இவர்கிட்ட கேட்டா இவரும் அதான் எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க போல. என்னோட கசின்ஸ் வந்து என்னோட படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுனாலும் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, நான் வேலையா இருக்கேன், அதனால அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புக் பண்ணி போய் எல்லாரும் பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து அந்த முதல் நாள் ரிலீஸ்க்கு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது அவங்க கேட்டுக்குவாங்க, நீ நைட் வீட்டுக்கு வருவியா? வீட்டுனோடனே எங்கள் சித்தப்பா வீட்டு டெரஸ் இருக்குது, பெரிய ஒரு டெரஸ் இருக்கும், அங்கே போயிட்டு எல்லாரும் வந்து அவங்கவுங்க வீட்டுல இருந்து ஏதாவது சமைச்சு எடுத்துருவாங்க, சாப்பிட்டுட்டு அந்த மேண்டேட்டரி செல்ஃபி ஒன்று இருக்கும். எனக்கு வந்து எவ்ரி ரிலீஸோட செல்ஃபி என்கிட்ட இருக்கு. ஹவுஸ் நாங்க வந்து ஒவ்வொரு பர்த்டேக்கும் இப்போ அவ்வளவு பண்ண முடியல, பட் ஒவ்வொரு பர்த்டேக்கும் எல்லா கசின்ஸும் மீட் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரோட பர்த்டேக்கும் மீட் பண்ணுவோம். அடிக்கடி ஏன்னா ரொம்ப பக்கத்துல தானே வீடு. இப்போ இந்த ஒரு வருஷம் 2 வருஷமா தான் கொஞ்சம் தூரம் வந்திருக்கேனே தவிர இப்படி ஒரே இடத்துல இருக்கிறங்காட்டி இவரு செம ஸ்வீட்டான பிக்சர். ஆமா, இதெல்லாம் வந்து நாங்க அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் இந்த வெப் சீரிஸ் எடுத்தோம் கசின்ஸ்.